பின்னர் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட நல்லுரைகளை அவர்கள் மறந்துவிட்ட போது அருள் வளங்களில் அனைத்து வாயில்களையும் அவர்களுக்காக நாம் திறந்து விட்டோம். எதுவரை என்றால், தங்களுக்கு வழங்கப்பட்டிருந்த இன்ப நலன்களில் அவர்கள் திளைத்திருந்த போது திடீரென்று அவர்களை நாம் பிடித்தோம். அப்போது அவர்கள் முற்றிலும் நிராசை கொண்டோராய் ஆகிவிட்டனர். இந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு பெரிய வரலாறை, அதான் சொல்கிறோம்ல, இந்த ஒரு கடலை டம்ளருக்குள்ளே போட்டு கொடுக்கறதுன்னு சொல்லுவோம். கடலை சுருக்கி டம்ளருக்குள்ளே கூஜாவில் போட்டு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உருதுல ஒரு பழமொழி. இது டோட்டலாக ஒரு உம்மத்துடைய டோட்டல் ஃபிகரை அல்லாஹ் ஒரு நீண்ட வரலாறை ஒரே ஆயத்தில் அல்லாஹ் சுருக்கமாக சொல்லிடணும். அவர்களுக்கு போதிக்கப்பட்ட நல்லுரைகள் அவர்கள் மறந்து விட்ட போது, போதிக்கப்பட்ட நல்லுரைகள் மறந்து விட்ட போது அருள் வளங்களின் அனைத்து வாயில்களையும் அவர்களுக்காக நாம் திறந்து விட்டோம். மறந்ததுக்கு அப்புறம் பனிஷ்மெண்ட் தான் நல்லா கொடுக்கணும். நல்லா என்ன பண்ணுறான்? கிஃப்ட் கொடுக்குறான். துனியாவை நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்ட்டு. அவர்களுக்காக நாம் திறந்து விட்டோம். எதுவரை என்றால், அந்த திறந்து விட்டது ஒரு ஹனி ட்ராப். அது என்னது? அந்த மீனுக்கு போடுற பொறி. ஏன்னா நீ ஒரு 50% சந்தோஷத்தில் இருக்கிற அந்த டைமில் அந்த சந்தோஷம் பிடிங்கிச்சின்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளோ வலிக்கும்? 50% தான் வலிக்கும். 100% என்ஜாய்மெண்ட்டில் இருக்கிற அப்போ பிடுங்கினா எப்படி இருக்கும்? 100% வலிக்கும். அப்போ கீழேருந்து உன்னை தள்ளக்கூடாது, மேலே தூக்கி உன்னை தொபுக்குன்னு போடணும். அல்லாவுடைய சுன்னத்து. அல்லாஹ் எப்பயுமே திமிர் பிடிச்சவனை ஒழிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோ, முதல்ல கீழே தள்ள மாட்டான், மேலே தள்ளுவோம். முதல்ல அல்லாஹ் மேலே தூக்குவோம். மேலே தூக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அவனை டீப்பில் போவோம். ஆஹா, இப்போ அல்லாவுக்கு பிடிச்ச செயல் தான் நான் செய்கிறேன் போல, அதனால தான் அல்லாஹ் என்னை மேலே போட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். ஆனால் தடால்னு அல்லாஹ் என்ன பண்ணுவான்? கீழே கொண்டு போய் விட்டுருவான். இப்போ இந்த ஆயத்திற்குல்ல, இதை வச்சு 1400 வருஷத்துடைய இந்த உம்மத்துடைய வரலாறையே நாம் இதுக்கு கம்பேர் பண்ண முடியும்.